இப்போ அந்த கோர்ட்டினுடைய இந்த கடுமையான வாதம் ரொம்ப அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான், எப்படி பார்க்குறீங்க அவங்க சொன்னதை? நீதிமன்றம் ஒரு சரியான அணுகுமுறை கடைபிடிப்பதான் கருதுகிறேன். சரி, என்னன்னாக்க தேர்வு எழுதிய மாணவர்களில் கடுமையாக உழைத்து பாடுபட்டு நல்ல மதிப்பெண் வாங்கிறவங்களும் பாதித்து விடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு, அதே சமயத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் வந்து ஒரு இடத்தில் நடந்ததா ஏராளமான நடந்திருக்கா அதுதான் கேட்டேன். எவ்வாறு அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, ஊடகங்களை வந்து சோஷியல் மீடியாவில் லீக் ஆச்சா, தேர்வுக்கு முன்னால் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னால் லீக் ஆச்சு என்பதையெல்லாம் பற்றி டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்டிஏட்ட. ஆமாம், ஏன்னா முக்கியமான கேள்வி. ஆமாம், அப்போ இதனால் வந்து எவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க, யார் பெனிஃபிட் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க, எந்தெந்த பகுதியில் பெனிஃபிட் ஆகிருக்காங்க என்ற விஷயங்கள் நீங்கள் சொல்லணும். செக்ரிகேட் பண்ணணும், இதனால் பெனிஃபிட்டாக செக்ரிகேட் பண்ணணும், அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும்னு சொல்லணும். நீங்கள் அந்த மாதிரி யாரெல்லாம் பலன் பெற்றாலும் செக்ரிகேட் பண்ணலனாக்க இந்த நாங்கள் வந்து திரும்ப தேர்வை நடத்துவதற்கு உத்தரவிடுறது தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது சரியான ஒரு வழிமுறையாக தான் நான் பார்க்கின்றேன். ஏன்னு சொன்னால் ஒரு முறைகேடு நடந்திருக்குது, என்டிஏ ஒத்துட்டு இருக்குது, மாணவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது அது வந்து நாடு முழுவதும் அந்த தேர்வு முறைகேடுகள் நடந்ததுனால பாதிக்கப்பட்டிருக்கா, அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்பதெல்லாம் அறிய வேண்டிய அவசியம் உச்சநீதிமன்றம். ஒரு சின்ன குறிப்பீடு, நம்ம காயத்ரி சிஸ்டர் என்ன சொன்னாங்க, சகோதரி, என்டிஏ வந்து அவங்க நாட் ரெஸ்பான்ஸ். நீங்கள் கன்ஃபஸ்ன்னு சொன்னது சுஃபியான் சார், நீங்கள் சொன்னது தவறு. என்டிஏ வந்து இது ரெஸ்பான்ஸ் கிடையாது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அவங்க அந்த கில்ட்டில் அவருக்கு தொடர்பு இல்லைங்கிறதையும் சொன்னாங்க. அது எப்படி அவங்க உண்மைக்கு மாறாக சொல்கிறாங்க. இப்போ 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் போட்டாங்கல்ல, ஆமாம், அது யார் போட்டது? என்டிஏ தான் போட்டோம். அது பொறுப்பு இருக்கணும்ல. அவங்களே வந்து ரத்து பண்ணிட்டாங்கல்ல, நான் மீண்டும் தேர்வு வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. அதே போல் இதுக்கு 40 நிமிடம் காலதாமதம் தான் ஏன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்க? அப்போ வந்து அடுக்கடுக்கான கேள்வி வந்து உச்சநீதிமன்றம் எந்த அடிப்படையில் கிரேஸ் கொடுத்தீங்க? சரி, என்டிஏ தப்பு பண்ணல, ஏன் என்டிஏட தலைவரை நீங்கள் மாற்றினீங்க? சுபேத் குமாரா அதே மாதிரி வருது, என் பேருக்கு ஒரு முக்கியம் இல்லை, அந்த தலைவர் மாற்றினீங்களா இல்லையா, புது ஆளை போட்டிருக்கீங்களா, மாற்றிருக்காங்க. அதே போல் சரமாரியான கேள்வி கேட்டிருக்குல்ல, வெளிநாட்டு மையங்களை தேர்வு எடுத்தீங்கன்னா அங்கே எப்படி அனுப்பிச்சிங்க, கொஸ்டின் பேப்பர் எப்படி போணுச்சு, அங்கே எங்கே சேமித்து வச்சிருந்தீங்க என்பதெல்லாம் மட்டும் கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்டிஏடைய டோட்டல் ஃபெயிலியர் இது. இந்த தேர்வில் மட்டும் இல்லை, ஏராளமான தேர்வில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பல தேர்வில் ரத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து உலக அளவில் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவுடைய இந்த பொது தேர்வு நடத்துகிற விஷயத்தில் மிகப்பெரிய இழுக்க உருவாக்கணும்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவருக்கு தார்மீக பொறுப்பாக வந்து ஒன்றிய அரசு இருக்கணும். அதேபோல் இந்த என்டிஏ என்ற அமைப்பு வந்து ஒரு சங்கங்களை அடிப்படையில் சங்கங்களை பதிவு செய்கின்ற அமைப்பில் பதிவு செய்தது என்பது தான் ஏற்க முடியாது. எப்படி பிஎம் கேர் நிதினு ஒன்று உருவாக்கினாங்களோ அதே போல இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து நாடாளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆக்ட் அடிப்படையில் ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்டிஏ என்ற அமைப்பை உருவாக்க போகிறோம் என்று சொன்ன பிறகு அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கும் என்று தான் கருதப்பட்டது. ஆனால் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது சொசைட்டி ஆக்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. 25 பேர் தான் நிரந்தரமான உறுப்பினர்களாக இருக்காங்கிற பொழுது அது மிகுந்த வேதனையும் பாதிப்பை உருவாக்குறது, அது கடுமையான கண்டனத்தை உரியது. எனவே அந்த அமைப்பை மாற்ற வேண்டும், அந்த அமைப்பை வந்து கலைத்து விட்டு புதிய அமைப்பை உருவாக்க வேண்டும் என எங்களுடைய சங்கம் கருத்தை தெரிவித்தது. இப்போ என்னங்க, இதை விசாரிக்கக்கூடிய எப்படி மேம்படுத்துறாங்கிறத ஒரு குழு அமைச்சிருக்காங்க, சயின்டிஸ்ட் ராதாகிருஷ்ணன் தலைமையில். அந்த குழுக்கு எங்களுடைய சங்க சார்பாக நாங்கள் ஏராளமான பரிந்துரை. இஸ்ரோவுடைய சயின்டிஸ்ட் ராதாகிருஷ்ணன் அதில் முக்கியமாக இருக்கு, அவர் தலைமையில் தான் போட்டிருக்காங்க. அந்த அவருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ கன்ஃபார்மாக 2017 அப்புறம் இது கண்டினியூஸுங்கிற போது இப்பொழுது ஒரு 2-3 மாதங்களாக எல்லாருடைய குரல்களும் வலிமையாக இருக்கிறது, நீட்டு தேவையில்லை என்று. இதை எப்படி செல்லுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை நீங்கள் ஒரு மாடல் கொடுக்கணும்ல, நீட்டு தேவையில்லையா, அடுத்த மாடல் சும்மா சத்தம் போட்டு நீட்டு வேணாம்னா நீட்டுக்கு இல்லாமல் எப்படி பண்ணிக்கிறது? இந்த மாணவர்கள் போராட்டத்தில் 3 விஷயம் இருக்குது, 3 போக்கு இருக்குது. ஒரு சில மாணவர் நல்ல ரேங்க் வாங்கினவங்க நோ ரீட் நீட் அப்படின்னு போராடுறாங்க. சரி, அவங்களும் வழக்கத்து வந்திருக்காங்க. சரி, அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் கொஞ்சம் குறைச்சல ஒரு 1.5 லட்சத்துக்கு கீழே வாங்கினவங்கலாம் ரீநீட் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இதில் சம்மந்தமே படாத போராடக்கூடிய நல்ல உணர்வுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷ் நீட்னு வைக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக சில பேர் வந்து நீட்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த 4 போக்குகள் இருக்குன்னு. மேஜரான வாய்ஸ் எதுக்கா? மெஜாரிட்டேரியன் வாய்ஸ் எப்படி இருக்கு இந்தியாவை பொறுத்தவரை? மெஜாரிட்டேரியன் மாணவர்கள் இப்போ 23 லட்சத்தில் எவ்வளோ பேர்னு நீங்கள் அது சொல்ல முடியாது. நம்ம என்ன அங்கங்கே போராட்டத்தை பார்க்குறோம், அதே மாதிரி அந்த கோரிக்கை வச்ச பிளக்கார்டை பிடிக்கிறத வந்து பார்த்து சொல்கிறோம். நம்ம என்னன்னாக்கா பொதுவானனாக்கா இந்த மாதிரி தேர்வுகளை சென்ட்ரலைசேஷன் பண்ண வேண்டியதில்லை, மையப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான். மாநிலங்களுடைய இடங்களுக்கு இளநிலை மருத்துவக் கல்வி, முதுநிலை மருத்துவக் கல்வி, உயர் சிறப்பு மருத்துவக் கல்வியில் மாநிலங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசுகளை தேர்வுகள் நடத்தி கொண்டு அவர்களே மாநில அரசு நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. 24 லட்சம் பேர் இந்த தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 24 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிற பொழுது ஏராளமான மையங்கள் நடக்கின்றது. இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டில் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதே போல் ஆள் மாறாட்டம், இந்த மாதிரி பல்வேறு வாய்ப்புகளுக்கு. ஏன்னா ஒரே பேப்பருங்கும் போது பல சிக்கல் வருங்க.
ஆமா தேசிய அளவில். தேசிய அளவில் இப்போ மாநிலங்கள் அளவு இருக்கும்போது அந்தந்த இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை மாநிலங்கள்லேயே பிரச்சனை இருக்கு சொல்ல முடியாது. சரி, இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் ஒரு தேர்வு ரத்து பண்ணாங்க. அது நடந்துச்சு. திரும்ப வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதையும் தனியார் ஏஜென்சி தான் நடத்துது. இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம்னாலும் கூட நேரடியாக பல்கலைக்கழகம் தேர்வு நடத்தலை, அவங்க ஒரு கான்ட்ராக்ட் விட்டு தான் நடத்துறாங்க. அப்போ அந்த கான்ட்ராக்ட்ல வர்றப்ப சப் கான்ட்ராக்ட்ல வர்றப்ப அங்கேயே அளவோட முறையீடு, அதை எப்படி கண்காணிக்க முடியும்? சரி, இப்போ 25 பேர் உட்காந்து எப்படி ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன். இப்போ இந்த மாதிரியான இருக்கு உட்கார்ந்து ஒரு ஆமிக்கபிள் செட்டில்மெண்ட் எல்லாத்துக்குமே உண்டு. ஒரு பொதுவான சிலபஸை உருவாக்கி, இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, அனட்டானமி இப்படி எல்லாம் தனித்தனியாக இருக்கும்போது நீட்டுக்குன்னு ஒரு சிலபஸை உருவாக்கி மாநிலங்கள் கையில் கொடுத்துட்டு இதுல இருந்து நீங்க எடுத்துக்கிடுங்க அப்படின்னு கொடுத்தா அதை மாற்றி எடுக்கிற அப்படிப்பட்ட தீர்வு வந்துரும்ல? இல்லை, ஏற்கனவே பொது சிலபஸ் இருக்கு. அந்த சிலபஸுக்கு ஏற்ப தமிழ்நாட்டிலோட பாடத்திட்டங்களும் வந்து இன்னைக்கு லாங்குவேஜையும் நம்ம லோக்கல்ல 60-40 எடுத்துக்கிடுங்க. மேம்படுத்தப்பட்டிருக்கு. 60-40 எடுங்க. மாநில கல்வியிலேருந்து ஒரு 40, மத்திய கல்வியிலேருந்து மருத்துவத்துக்கு ஒரு 60. ஆனால் மாநிலங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருங்க. எல்லா ஸ்டேட்டும் தனித்தனியாக எடுத்துக்கிடுங்க. என்சிஆர்டி சிலபஸ் அடிப்படையில் தான் அவங்க இது பண்ணுறாங்க. அதை இதுதான் நீட்டுக்கான சிலபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு அரசும் நம்முடைய பாடத்திட்டங்களை மேம்படுத்தியிருக்க கடந்த ஆட்சி காலத்திலையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனாக்க, நீங்கள் நாடு முழுவதும் ஒரே ஸ்டாண்டர்ட் அப்படின்னாலும் கூட மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஒன்றிய அரசு தன்னுடைய நுழைவுத்துறை திணிப்பது வந்து ஏற்க முடியாது. அப்படி சொல்கிறீங்க. அது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கூட்டாட்சி கோட்பாடு எதிரானது, தேவையில்லாமல் தேர்வுகளை மையப்படுத்துது. தேவையில்லாமல் தேர்வுகளை மையப்படுத்துகிறப்ப முறைகேடுகள் வருகிறது. அதே மாதிரி டீசென்ட்ரலைசேஷன் பண்ணணும் கோரிக்கை வைக்கிறாங்க. அது சரியான கோரிக்கை. ஆனால் டீசென்ட்ரலைசேஷன் என்பது மாநிலத்துக்கு மட்டும்தான் இருக்கணும், மாநில அரசுக்கு தான் இருக்கணும். சில பேர் என்ன நடத்துகிற டீசென்ட்ரலைசேஷன் வந்து அந்தந்த டீம்டு யூனிவர்சிட்டி தனியாக நடத்திக்கிட்டோம், தனியார் மருத்துவர்களும் சேர்ந்து அவங்க தனியாக நடத்திக்கிட்டுங்கிற மாதிரி போக்கில் இப்போ வந்து பல தனியார் மருத்துவ டீன்லாம் கட்டுரையில் எழுதுறாங்க. அண்மையில் கூட இந்தியன் எக்ஸ்பிரஸில் கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு டீன் வந்து கட்டுரை இருக்காரு. அவங்களுக்கு வந்து அந்த உரிமை வேணும்னு சொல்லிட்டு அதை ஏற்கவே முடியாது. அதுலேயே பெரிய முறைகேடு வந்துடும். ஆமாம், ஏற்கனவே முறைகேடு தான் நடந்துருக்கு. என்னன்னாக்க இப்போ வந்து நீட் என்பது வந்து இருபக்கம் கூர்முனை உள்ள வால் மாதிரி, அதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ வந்து நீட் வந்து சில முறையீட்டை தடுத்துருக்கு, அதை பார்க்கணும். இப்போ என்னன்னாக்க பேக்கேஜ் சிஸ்டம்ல இருந்துச்சு நீட் நுழைவு இருக்கு இல்லையா, பேக்கேஜ் சிஸ்டம் ஒழிச்சிருக்கு, அதை பார்க்கணும். அது நல்ல விஷயம். தனியார் மருத்துவர்களை போயிட்டு 2 கோடி 3 கோடி கொடுத்துட்டு MBBS ஜாயின் பண்ணிட்டு கடைசியாக சூப்பர் ஸ்டார் முடிச்சுட்டு வருவாங்க பணக்கார மாணவர்கள்லாம். அதுக்கு இது வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. அதை வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே சமயத்தில் இந்த நீட் நுழைவுத்தேர்வில் என்ன பண்ண, கடைசி நேரத்தில் நேரடியாக நீங்கள் மாணவர் சேர்க்கறதுக்கு தனியார் மருத்துவர்கள் நேரடி மருத்துவ பயிர்களுக்கும் அனுமதிக்கிறாங்க. அங்கே தான் முறையீடு வருது. அப்போ அதையும் வந்து கடைசி கட்டம் வரையும் இறுதி சீட்டை நாங்கள் தான் ஃபில்அப் பண்ணணும்னு ஒன்றிய அரசு விடாபடியாக இருந்தாக்க நிச்சயமாக டீம் யூனிவர்சிட்டி ஒரு சீட்டோட நேரடியாக சேர்க்க முடியாது. அப்போ முறையீட்டை தடுக்கலாம். அதே மாதிரி தனியார் மருத்துவர்கள் சேர்க்க முடியாது. அப்போ முறையீடு எங்கே அதிகமாக நடக்குதுனாக்க இந்த கவுன்சிலிங் நடக்குது. சில பேர் என்ன திரும்ப திரும்ப கருத்து சொல்கிறாங்கன்னா நீட் வந்த பிறகு ஃபீஸ் அதிகமாகிடுச்சு என்று சொல்கிறார். நீட்டுக்கும் ஃபீஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வேற. ஏன் ஃபீஸ் அதிகமாகிடுச்சுனாக்க நம்ம தேசிய மருத்துவ ஆணையம் 2019 தான் காரணம். அந்த சட்டம் தான் காரணம். தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் 50 விழுக்காடு இடங்களுக்கு அந்தந்த மருத்துவர்களுக்கு ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதன் காரணமாக தான் என்ன ஒயிட்டா வாங்குறாங்க. ஏற்கனவே கள்ளத்தனமா வாங்கினாங்க, இப்போ வந்து ஒயிட்டா வாங்கினாங்க. அது காரணம் வந்து நீட் கிடையாது, தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்தினால தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் 100 விழுக்காடு இடங்களுக்கு தனியார் மருத்துவர்களுக்கு அரசாங்கமே ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் பண்ணது போய் இன்னைக்கு வந்து அந்த கல்லூரி நிறுவனங்களே 100 விழுக்காடு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுக்கான நீட் கிடையாது, அதுக்கான தேசிய மருத்துவ ஆணையம். அதை சரி பண்ணணும். இப்போ இந்த தவறு நடந்திருக்கிறது, சிஸ்டத்தில் கோளாறு, தேசிய அளவில் என்டிஏல கோளாறு, இதெல்லாம் தாண்டி இது ஏன் எதிர்க்கப்படுது அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டலாக பேசிக் இன்ஹெரிட்டன்ஸ், அடிப்படையான உள்ளார்ந்த எண்ணம் என்னன்னா இது ஒரு டிஸ்பேரிட்டி இருக்குது. இது வந்து ஒரு சமூகத்துக்கு செக்டோரியல் பீப்புளுக்கு லாட் ஆஃப் த டிஸ்கிரிமினேஷன் இருந்துகிட்டு இருக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு சமத்துவ நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் இருக்குது எல்லோருக்கும். மாநில உரிமை அதை தான் அவங்க திருப்பி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் எடுத்ததுக்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட இப்படியே பேசுகிறீங்களே, ஏன் ஒரு சரியான ஒரு புளூரிஸ்டிக், அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் வரமாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள். தீர்வு சொல்லுங்கள். நீங்கள் கோட்டை அதை தான் கேட்கல. அதான் சொல்கிறேன். இப்போ வந்து தேர்வில் மாற்றங்கள் வேணுங்கிற காயத்ரி மேடம் சொன்னதில் சில இதில் உடன்பாடு உண்டு எனக்கு. சரி. ஆனாலும் என்டிஏங்கிற அமைப்பு கலைக்கப்பட வேண்டும். சரி. அதுக்கடுத்து வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேவையில்லை. ஆமாம், தேவையில்லை. அது போல புதிய அமைப்பு உருவாக்கணும். புதிய அமைப்புனா மத்திய அரசு இல்ல, நான் கேட்கறது மத்திய அரசு மத்திய அரசு உட்பட்டு ஒரு சட்டம், ஒரு அமைப்பு தேவை. ஏன்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் சிபிஎஸ்சி நடத்தினுச்சு, எய்ம்ஸ் நுழைவுத் தேர்வு நடத்தினுச்சு, நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தேர்வு நடத்தினுச்சு. இந்த மாதிரி நாடு முழுவதும் மாணவர்கள் கலந்துக்கூடிய ஒரு தேர்வு வந்து ஒரு அமைப்பு, ஒரு தனிப்பட்ட கல்லூரி நிறுவனம் வந்து நடத்துறது சரியா இருக்காது. அதில் பார்ஷியாலிட்டி வரும். அதனால தான் பொதுவான அமைப்பு வேணும்னு சொன்னோம். அந்த பொதுவான அமைப்பு பார்லிமெண்ட் ஆக்ட் படி செயல்படுறது தான் சரியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் முழுமையாக மருத்துவ கல்வியோ இல்லை கல்வியோ மாநில பட்டியல் வருகின்ற வரை
மத்திய அரசிட்டே கல்வியிடங்கள் இருக்கின்ற வரை மத்திய அரசு வந்து நுழைவுத் நடத்தி தான் தரணும். அது நீட்டாக இருக்கலாம், சிஇடியாக இருக்கலாம், வேறு பேர். இப்போ உங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க தனது மேனிஃபெஸ்டோவில் காங்கிரஸ் கட்சி சொன்னது மாநில அளவுக்கு கொண்டு வந்துருவோண்டு. ஆனால் இப்பொழுது இவர்களுடைய பாலிசியை மத்திய டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ வந்து வாய்ப்பே கிடையாது. நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ என்னன்னாக்க மாநில பட்டியலுக்கு கல்வி வரணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடும். சரி. ஆனால் மாநில பட்டியலில் முழுமையாக கல்வி வருகின்ற வரை, மத்திய அரசிட கல்வி நிறுவனங்கள் இருக்கின்ற வரை, மத்திய அரசு எம்பிபிஎஸ் சீட்டு இருக்கிற வரை மத்திய அரசாங்கம் நுழைவுத்தரம் நடத்தி தான் தீரணும். அது நெய்ட்டாக இருக்கலாம், சிஇடியாக இருக்கலாம், வேறு பேரில் கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னால் மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்கள் ஆல் இண்டியா கோட்டா, ராணுவ மருத்துவக் கல்லூரி, தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள், பிரைவேட் மெடிக்கல் காலேஜோட மேனேஜ்மெண்ட் கோட்டாவெல்லாம் +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தவே முடியாது. வெளிநாட்டு மாணவர்கள் சேரலாம், வெளிநாட்டில் வாழ இந்தியர்கள் சேரலாம், இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் சேரலாம். அப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சிலபஸ், ஒவ்வொரு மாதிரி மார்க் போடுறாங்க, அப்படிலாம் இருக்கு. அதனால ஒரு தேசிய கல்வி சரிதான். இல்லை, கொஞ்சம் டைம் கொடுங்க. +2 அடிப்படையில் தான் ஜிப்பரில் மாணவர் சேர்க்கணும். என்ன நடக்கும் தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டேட்டும் போட்டி போட்டு எல்லாம் சென்டம் நிறையா கொடுப்பாங்க. 2 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க ஒரு 250 சீட்டுக்கு. ஆமாம். எப்படி நீங்கள் சீட்டை கொடுப்பீங்க? கொடுக்க முடியாது. எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா ஃபில்டர் மெக்கானிசம் தான், ஃபில்டர் பண்ணுறது தான். அதே மாதிரி நீங்கள் +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கறதுனால கூட என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் வந்து 2500 சீட்டுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 28,000 பேர் 30,000 பேர் போட்டி போடுவாங்க. அப்போ அதில் வந்து அந்த அடிப்படையில் போட்டாலும் எல்லாத்தையும் சீட்டை கொடுத்துறதில்ல. +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை இருந்தாலும் போட்டி போடுற எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே சீட்டை கொடுக்குறோம் கிடையாது. அங்கே ஒரு கட் ஆஃப் வச்சு யாருக்கு வந்து கிடைக்குதோ அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். அதில் என்னன்னாக்க ஒரு இடம் கட் ஆஃப் வந்து குறைஞ்சி போச்சுன்னா திரும்ப உங்களுக்கு அடுத்த வாய்ப்பே கிடைக்காது அந்த சிஸ்டத்தில். ஏன்னாக்க நுழைவுத் தேர்வுலையாச்சும் அடுத்தடுத்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் +2 வந்து ஒரே ஒரு முறை மட்டும் எழுதக்கூடிய தேர்வில் கட் ஆஃப் வந்து 90% வச்சுங்களேன், அவங்களால அடுத்த கட்டமாக போகவே முடியாது. அது மிகப்பெரிய பாதிப்பு. இது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். அதில் அப்படி இருக்கின்ற பொழுது வந்து ஆல் இண்டியா லெவலில் எல்லா மாநில மாணவர்களும் பல நாடுகளை சேர்ந்தவங்களும் பங்கேற்கலாங்கிறப்ப, படிக்கலாங்கிறப்ப அதில் வந்து +2 சேர்க்கவே முடியாது. அந்த அடிப்படையில் மத்திய அரசு நுழைவுத் நடத்தி தான் தீர வேண்டும். ஆனால் நீங்கள் அதை வந்து வெளிப்படுத்த நீங்கள் தான் பேச போறீங்க, உங்கள் நேரம் தான். ஆனால் நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. என்ன குழப்பம்னா, மத்திய அரசு தேர்வு நடத்தணுங்கிறீங்க, ஆல் இண்டியா லெவலில் குவாலிட்டி வி ஷுட் மெயின்டைன் த டிசர்வ்டு பெர்ஃபார்மன்ஸுங்கும் போது ஸ்டேட் பேஸ் சிலபஸ் வந்து நாட் அப்ளிகபிள்னு சொல்லிட்டீங்க. அதுதானே நீட்டு? இல்லை, அதுதானே நீட்டு? இல்லை, உங்கள் குழப்பம் எல்லாத்துக்கும் தான் இருக்குது. இல்லை, நான் எனக்கு தெளிவுபடுத்துங்க. லெட் மீ கிளியர். இல்லை, உங்களுக்குள்ள குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. மருத்துவக் கல்வி மாணவர் சிக்கல் இருந்தது, அது நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். சரி, அதனால தான் பல பேர் நீட்டே வேண்டாம், இல்லை வந்து நீட் எதுக்கிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அபாலிஷ் நீட்னு சொன்னாங்க, ஏதோ ஒரு மாற்றம் நீ கேட்டீங்க இல்லையா? ஏதோ ஒரு மாற்றம் சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குறேன். ஒன்று நீட் வேணாலும் சிஇடி வேணும். சிஇடினா ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் முன்னாள் மாதிரி இருக்கணும். சரி, இப்போ முன்னால் உள்ள ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டை விட நீட்டில் என்ன ஒரு பாசிட்டிவ் அம்சம்னா, இது 13 மொழியில் நடத்தப்பட்டது. ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2 மொழி தான், ஹிந்தியில் இங்கிலீஷில் நடத்தினாங்க. அப்போ அதை விட இது முன்னேற்றம் தான். அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது என்ன சொல்ல வரேன்னாக்க, இன்றைக்கு வந்து மருத்துவக் கல்வி வந்து தனியார்கிட்ட இருக்குது, தனியார் நிகழ்நிலை மருத்துவ பல்கலைக்கிட்ட இருக்குது, ஸ்டேட்கிட்ட இருக்குது, சென்ட்ரல்கிட்ட இருக்குது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இதில் எங்கேயுமே வந்து சாதாரண மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதே சமயத்தில் ஒழுங்கினங்கள் இருக்கக்கூடாது, முறைகேடு இருக்கக்கூடாது, அங்கே வந்து கேபிடேஷன் ஃபீ வரக்கூடாது, தகுதி அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும். அதே சமயத்தில் நுழைவுத் தேர்வினால் பாதிக்கப்படக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும். அவங்களுக்கு வந்து வேற மாற்று ஒன்று செய்யணும். அப்போ என்ன செய்யலாம்? இப்போ தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, அதை அதிகப்படுத்தலாம். அதே போல நாடு முழுவதும் சிக்கல் இருக்குது, இந்தியா முழுவதும் சிக்கல் இருக்குது. அதனால தான் நீட்டுக்கு எதிரான போக்கு வந்து இந்தியா முழுவதும் வந்துருக்குன்னா என்ன அர்த்தம்னாக்க, ஒன்று வந்து 60 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிலைமை இன்னைக்கு இந்தியாவில் கிடையாது. சமூக பொருளாதார மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. ஏழை பணக்கார உள்ள வித்தியாசம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. அப்போ வந்து ஏழைகள் வந்து பள்ளி கல்வியிலே பாதிக்கப்படுறாங்க. அதாவது பணக்காரர்களுக்கு தரமான கல்வி, ஏழைகளுக்கு தரமற்ற கல்விங்கிற மாதிரி இந்தியா முழுவதும் நிலைமை வந்திருக்கு. அப்போ வந்து நீங்கள் +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தினாலும் கூட யார் வந்து அதிகமாக வர முடியும்னு சொன்னாக்க, தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக வர்றாங்க. தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு இல்லாத பொழுது அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு பேர் சேர்ந்தாங்க? 1 விழுக்காடு சேர்ந்தாங்க ஒட்டுமொத்தமாகவே. அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவர்கள் சேர்ந்து 0.7% தான். என்ன காரணம்? அப்ப ஏன் எல்லாரும் போய் அப்படியே குவிஞ்சிடல? அப்ப அதுல காரணம் இருக்கா இல்லையா? அப்ப நான் சொல்றேன், முடிச்சிடறேன். இந்தியாவில் சமூக பொருளாதார ரீதியான பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்ளு வந்தவருக்கு அடிப்படையில் பள்ளி கல்வியே தனியார் மயமாக இருக்குது, மருத்துவக் கல்வியிலிருந்து உயர்கல்வியிலிருந்து தனியார் மயமாக இருக்குது. அதில் ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க, பணக்காரர்கள் பயனடைகிறாங்கன்னு சொன்னாக்க நீங்கள் வந்து அந்த பிரச்சனை தீர்க்கணும். அப்போ வந்து நீட் போன்ற நுழைவுத் தேர்வு அந்த பாதிப்பை மிக அதிகப்படுத்துது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீட் வந்து ஒரு 0.1% தான் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்தது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில வந்து சமூக பொருளாதார பிரச்சனையால அவருக்கு அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு தெளிவான பார்வை வேணுங்கிறது என்னோட கருத்து. அப்போ அரசு பள்ளி மாணவர்கள் காங்கிரஸ் கட்சி ஒரு தெளிவான நிலையில இருக்காங்க. சோனியா காந்தி அண்மையில ஹிந்துல ஒரு கட்டுரை இருந்தாங்க. அங்கே அவங்க நீட்டை ரத்து பண்ணவும் சொல்லலை. ராகுல் காந்தி நீட்டை ரத்து பண்ணணும், நீட்டை அபாலிஷ் பண்ணணும் சொல்லலை. ஆனால் அதில் வந்து விசாரணை நடத்தணும், இந்த முறையீடு இருக்குது அப்படிங்கிறத கண்டித்து பேசியிருக்காங்க.
அதனால ஏற்கனவே தேர்தல் அறிக்கையிலே இருக்கு சரி. எந்தெந்த மாநில நீட்லேருந்து விலக்கு கேட்கணும் விலக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் என்னன்னாக்கா இந்த ரிப்பீட்டர்ஸே கூடாங்கிறது வாதம் தப்பு. ஆனால் ரிப்பீட்டர்ஸ் அதிகமாக வந்துடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம், ஏஜ் லிமிட் பண்ணுங்க. இப்போ ஐஏஎஸ்க்கு 5-6 அட்டெம்ப்ட் இருக்கு இல்லையா, அப்போ எந்த படிப்பில் வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் இல்லை, உயர்கல்வினாக்க அட்டெம்ப்ட் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ வந்து +2ல் வந்து 90% கட் ஆஃப் வாங்கிறான்னு வச்சுங்க, எந்த ஜென்மத்திலையும் போக முடியாது. எனக்கு ஜென்மத்தில் நம்பிக்கை கிடையாது, அவங்க அடுத்து மருத்துவமனைக்கு போக முடியாது. அதே மாதிரி +2 நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடலாம், காய்ச்சல் அடிக்கலாம், டெங்கு வரலாம், அது வரலாம், இது வரலாம், பல்வேறு பாதிப்பு வரலாம். அப்போ அதனால் ஒரு கட் ஆஃப் வந்து குறைஞ்சி போச்சுனாக்கா அடுத்த வாய்ப்பு இல்லாமல் பண்ணுறது என்ன நியாயம்? அது கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிடுறேன். மேடம் சசிகலா அவர்களுடைய அறிக்கையில் அடிக்கடி சொல்லுவாங்க, நீட்டு குறித்த எல்லாத்துலேயும் மத்திய மாநில அரசுகள் தகராறு பண்ணி பிரயோசனம் இல்லை, எல்லா மாநிலங்களும் இதற்காக உட்கார்ந்து எப்பமாவது பேசியிருக்கீங்களா, எல்லாம் ஆல் தி ரெப்ரஸன்டேட்டிவ் சிட் அண்டர் த ரூஃப் எப்பமாவது பேச்சு உண்டா? எல்லாரும் வழக்காடு மன்றத்துக்கும் அந்த டிஸ்கிரிப்பன்சி தான் அதிகரித்து வருது. இது குறித்து எல்லாரும் பேசினா ஒரு நியாயமான தீர்ப்பு வரும்ல. இப்போ சார் சொல்ற கருத்து அதான் சொல்றாரு, மாநிலங்களுக்கு உரிமை வேணும், மாநிலம் உரிமையை மாநிலத்துல எந்த கல்வி எடுத்தும் ஒன்றிய அரசுடைய தேர்தலை திணிக்க கூடாது, அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸையும் கையில் எடுக்க கூடாது. அதான் இந்தியாவுடைய கூட்டாட்சிக்கு அரசு மாநில சரி. நன்றி. அதை வந்து ஏற்று நடத்த வேண்டும். சொல்லுங்க. எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஒரு அகாடமிக் பாடி இருக்கு, அந்த அகாடமிக் பாடி தான் வந்து முடிவு பண்ண முடியும். யூஜிசி ஒரு ஃப்ரேம்வொர்க் தான், தனிப்பட்ட யூனிவர்சிட்டில விடவே முடியாது. தப்பு அது, கொண்டு வர முடியும். தப்பு அது. அப்ப வந்து ஒவ்வொரு தனியார் யூனிவர்சிட்டி மாநில உரிமையை எடுத்து மறுபடியும் ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்துட்டு நீங்க இதே ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களை கொள்ளையடிச்சாங்க. அது தடை வந்திருக்கு. தனியார் மருத்துவ கொள்ளையடிச்சாங்க, பணியமாச்சு. அது தடை. முன்னேற்றம். இது மிகப்பெரிய முன்னேற்றம். தனியார் பல்கலை தனியார் நிலையத்தை அனுமதிக்க கூடாது.